பேய்கொட்டு. உண்மையிலே இதை படிக்கனாலே ஒரு ஹாஃப் டே ஆகிடும்னு நினைக்கிறேன். 33 தொழில்நுட்ப கலை நேராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். உண்மையிலே உலகத்தில் யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணல, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு கைத்தட்டலாம் அந்த இதுக்காக. ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனையாளர் இருக்காங்க. எனக்கு உங்களை இன்னைக்கு நினச்சி பார்த்தேன், அவங்ககிட்ட சொன்னேன். ஒரு நாள் எங்கள் கில்டுக்கு ஆட்டோவில் வந்தாங்க, வரக்கு புக் பண்ணாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க, திருப்பி போனே அனுப்பிச்சி விட்டாங்க. என்னென்ன இல்லை வேறு ஆட்டோ போட்டுக்கிறேன்னாங்க. ஆனால் நியாயத்துக்கு எதாக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நியாயமாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, நான் 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது உண்மையிலே உங்ககிட்ட அந்த துணிவு எனக்கு பிடிச்சிச்சு. அப்போவுமே நான் சொன்னேன், அப்பவுமே சொன்னேன். இன்னைக்கு காலையிலே உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி ஒரு இது என்னன்னா, இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹீரோயினாவே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோயினுக்கான ஒரு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் பேயா நடிச்சிருக்காங்க போட்டு, அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது நமக்கு. என்னடா அது பக்கத்தில் உட்காந்துருக்கோமே. இப்போ மேக்கப் போட்டுருக்கீங்களா? உண்மையாவா? ஹோல் ஸ்ரேஜ் போட்டுருக்கா? அப்படியே நீங்கள் எங்கே போட்டுருக்கீங்க? ஓ, இது மேக்கப் கழிச்சிட்டு கண்ணெல்லாம் அந்த மாதிரி ஆகிடுமா? அப்போ அந்த தெருவே பயப்படுவோம் உங்களை பார்த்து. ஓகே, எனவே நல்ல காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க, நான் பார்த்தேன். உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா நாங்கள்லாம் 52 வருஷமாக இருக்கோம் சினிமாவில். இவ்வளோ கலைகள்லாம் நாங்கள் பண்ணல. சண்டை வேறு பண்ணியிருக்கீங்க தான் பேர் சார் சொல்லும்போது சண்டு வேறு பண்ணியிருக்காங்க. நானும் கேட்டேன், என்னங்க சண்டுலேயும் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னு கேட்டேன். சரி, அப்புறம் சொன்னேன், சண்டெல்லாம் கேட்டால் கற்றுக்குங்க, அடுத்த படத்துக்கு சன் மாஸ்டர் எல்லாம் போடுங்க, யாரையாவது ஒரு மாஸ்டர் போடுங்க அப்படின்னேன். சில கலைகள் வந்து இந்த மாதிரி சண்டை, ரோப்பு கட்டணும், ரோப்பு அறந்துடும், அதுக்கெல்லாம் ஆள் வரும். ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபயர் வந்து எப்படி அணைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி டான்ஸு, நிறையா விஷயங்கள். அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சேஃபாக பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் வெற்றியை ஈஸியாக தாண்டலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பெருமை உங்களுக்கு. 10 அவார்டு உலக லெவலில் 10 அவார்டு வாங்கியிருக்கீங்க. உண்மையிலே பாராட்டுறோம், நாங்கள் சத்தியமாக நான் பாராட்டுறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு பாரு. 2 வருஷமாக நீங்கள் போராடினீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேமரா வந்து நீங்கள் வேறு ஆள் போட்டு அது ஒரு கரெக்டாக நீங்கள் சொன்னதை பண்ணலங்கிறக்க அந்த ஒர்க்கே நீங்கள் பண்ணீங்க. கேமராவோட லைட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்காக படிச்சிங்க. நான் அது வந்து கற்றுக்கிறேன், அதை கற்றுட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும். படித்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பண்ணீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங் போனீங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் தான் இல்லையா? எடிட்டர் நீங்கள் தான். பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கீங்க. மியூசிக் சவுண்டு எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. காமெடியும் நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. பேய்கொட்டு பேரரசு சார் சொன்ன மாதிரி, ஏன்னா பேரரசு சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர், ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவர் மனசில் பட்டது எப்பவுமே சொல்லுவார். கவர்னர் ஆகணுங்க சீக்கிரம் அவர். சார் எது சார்? கவர்னர் தானே சார்? கவர்னர் தான் பெஸ்ட்டு. நான் நினைக்கிறேன் பேரரசு சார் கவர்னர் ஆகணும்னு. இல்லை, ஆயிடுவார், சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை சார். இறைவன் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கைத்தட்டலாமா? நம்ம சினிமாவில் ஒரு கவர்னர் தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு ஆசை சார் அவர் கவர்னர் ஆகணும் ஆசை. ஏன்னா அந்த மாதிரி அவர் பேச்சு, அவரோட அறிவு, அவரோட திறமைகள், அவரோட பரந்த மனப்பான்மை. என் படம்லாம் நடிக்க கூப்பிட்டேன், 1 பைசா கூட வாங்கல, பெட்ரோல் காசு கூட வாங்க மாட்டேன்ட்டார். என் படத்தில் நடித்தார், எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணார். அந்த மனசு யாருக்கும் வராது. நிச்சயமாக உங்கள் மனசுக்கு நீங்கள் இன்னும் 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 மேலே போய்கிட்டே இருப்பீங்க சார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது என்னன்னு தெரியல. நீங்கள் ஏன் இப்போ படம் பண்ணுறீங்களா சார்? இப்போ ஆரம்பிங்க சார், சீக்கிரம் ஆரம்பிங்க சார். பேரரசுனா என்றைக்குமே பேர் அரசனாக தான் சார் இருக்கும். ராஜராஜ சோழன் எப்படியோ அந்த மாதிரி பேரரசு, எங்கள் பேரரசு நீ சொல்லும்போது உங்கள் கொடி பறந்துக்கிட்டே இருக்கும். உலகத்திலே கடல் வழியாக போய் போரிட்ட முதல் உலகத்திலே தமிழ் அந்த பேரரசு ராஜராஜ சோழன். அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னாலாம் தட்டி எழுப்பி இமய மேலே மாதிரி நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச நீங்கள் பேரரசு. அது பெரிய விஷயம் இல்லை சார். உண்மையிலே வணக்கம் சார். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வாழ்த்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கூல் சுரேஷு இப்போ வந்து கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஜனாதிபதியா? ஓகே, ஜனாதிபதி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அது தெரியாம கட்சி ஆரம்பிச்சு. அது வந்து கட்சியில் இருந்துங்க, பரவாயில்ல. கூல் சுரேஷ் வந்து ஹீரோவை நடிக்கிறேன், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. கூல் சுரேஷ் ஹீரோவை நடிக்கிறேன், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு படம் ஹீரோவை நடிக்கிறேன். ஆமாம், நான் வந்து ஜாகுவார். என்னோட வாழ்க்கை வரலாறு வந்து நான் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்ஷன் படம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், அவ்வளோதான்.
அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாவண்யா மேடம் வந்து நான் கேட்டேன், ஹீரோ இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஹீரோ இல்லை, நானே தான் ஹீரோவும் அப்படின்றாங்க. இல்லை என்னன்னா அங்கே தன்னம்பிக்கை பாருங்கள். ஒரு பானுமதி மேடம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், அவங்க படம். அப்போ அவங்கள பற்றி தன்னம்பிக்கை நான் பார்த்தேன். வந்து அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களாம் நம்ம பார்ப்ப மாதிரி தெரியாது. என்னை போட்டினோடனே அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவ்வளோதான் சம்பளம் தருவேன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. சம்பளமே வேண்டாம் மேடம், அவங்க படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பானுமதி இவங்க கூட ஒர்க் பண்ணுறதை கொடுத்து வச்சுக்கணும் இல்லை சார். பானுமதியில் எவ்வளோ பெரிய ஆள், அவங்க கிட்டலாம் போய் டிக்னு பேசுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்பியார் சாமிக்கு டூப் போடுறதுலாம் அவ்வளோ ஆசைப்படுவேன். எல்லாம் காசெல்லாம் விட நம்பியார் சாமிக்கு ஒரு டூப் எவ்வளோ பெரிய, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கோ நம்பியார் சாமி டூப் போடுற மாதிரி. அது மாதிரி சில பேர்ட்ட ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு ஒர்க் பண்ண போல இருக்கும். அந்த மாதிரி மாபெரும் மனிதர்கள் பேரரசு சார். அந்த மாதிரி அவர் வந்து வாழ்த்திருக்காரு. இந்த படம் பேய்க்கூட்டு நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னைக்கு வந்து டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க படம் இல்லையா, ரிலீஸே டேட்டு சொல்லியிருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை அந்த லாவண்யா, எஸ் லாவண்யா மேடம் அவங்க வந்து இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் வந்து நிறைய பிரபஞ்சத்தை பற்றி அவங்க டிவியில் வாரம் வாரம் பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க. பிரபஞ்சம் மட்டும் தானே பேசுறீங்க, வேற என்ன பேசுறீங்களா? ஓ பண்ணுறீங்க. ஆமாம். என்னங்க அதான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தாவே சாதாரணமாக அப்படி எனக்கு நமக்கு யாருன்னா தோணுச்சுன்னா அது இல்லை. அவங்க வந்து ரைட் சகோதரர் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க. நம்மளை மாதிரி அவங்களும் 10 மாதம் தான் பிறந்தாங்க. ஆனால் அவர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ரைட் சகோதரர் கண்டுபிடிக்கல, நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டு அவன் வந்து அவங்க பேரை போட்டுட்டாங்க ஒரு தகவல் சொல்லுது. ஏன்னா நம்ம தமிழ் வந்து 7 லோகம் கீழே மேலே 7 லோகம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச தமிழன் தான். வேறு எவனுக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் மூளையில் எத்தனை நரம்பு இருக்குது, என்னென்ன உடம்புல இருக்குது, என்ன சுவாசம் எப்படி நடக்குது, எப்படி நம்ம உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு யார் எந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கணும், நம்ம விஞ்ஞானத்தில் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானம் மட்டும் தான். இப்போ 3 நாளில் சாகணும்னா அது என்ன, 1.5 மணி நேரத்தில் சாகணும்னா என்ன, அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. டெய்லி செக் பண்ணிட்டோன்னா இந்த டைமில் நம்ம செத்து போகிறோம்னு தெரியும் எல்லாருக்கும். அது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கலாம், விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி மிகப்பெரிய விஞ்ஞானம் படைச்சது நம்ம தமிழ்நாடு. அது மாதிரி அதில் வந்து கண்டுபிடிச்ச அந்த ரைட் சகோதரர் மாதிரி எல்லா விஷயங்களும் புதுசு புதுசாக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே உங்கள் கண்டுபிடிப்புக்கு, உங்கள் உங்கள் உழைப்பு, உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஹெல்ப் பண்ணுறதுலாம் நான் கூட நின்றுருக்கேன். இப்போவும் உங்கள் கூட எந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நிற்போம். வேறு சாராக இருக்கட்டும், எல்லோரும் நாங்கள் கூட இருப்போம். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பெண்ங்கிறவங்க பூமாதேவி. இந்த பூமாதேவி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெண் நீங்கள் லாவண்யா மேடம். உங்கள் எஸ் லாவண்யா மேடம், அது கூட பாருங்கள், எஸ் லாவண்யா மேடம். அந்த மேடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இதை வந்து ஒரு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. பத்திரிகை இன்னி சொன்னது படத்தில் பண்ணதான் சொன்னேன், நேரில் அவங்க பண்ணல. அது நம்ம தம்பி பண்ணுறாப்லையே அது இல்லை. பத்திரிகையில் சொன்னதில் பேர் வச்சுற பத்திரிகை நீ ஏன்னா நினச்சி இல்லை, பத்திரிகை வேற ஆள் தான் பண்ணுறாங்க. படத்தில் அந்த பத்திரிகை நீ போட்டிருக்காங்க நீ சொன்னோம். நிச்சயமாக அவங்களோட வெற்றி ரொம்ப சீக்கிரமாக வரணும். எல்லா விஷயத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு லாங்குவேஜ் மட்டும் விட்டுறாங்க, தமிழ். ஏன்னா இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜும் போகிற படம். எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் போட்ட காசோட மேலே எடுத்து திருப்பி நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் நீங்கள் ஹீரோயினாக பண்ணுங்கள். நான் ஃபைட்டு சும்மா பண்ணித்தரேன், காசே வேண்டாம். ஏன்னா ஒரு அதுக்கும் நீங்கள் டெக்னீஷியனாக நீங்களே பண்ணுறோம் பண்ணிங்கன்னா ஃபைட் நல்லா இருக்கும். நாங்கள் வேறு மாதிரி எடுப்போம், நீங்கள் வேறு மாதிரி எடுப்பீங்க இல்லையா? அதான் சொன்னேன். நீங்கள் அதான் சொன்னேன், ஃபைட்டை பார்த்தோன்னு சொன்னேன், மேடம் கொஞ்சம் கற்றுங்க ஃபைட்டு அப்படின்னேன். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் கற்றுங்க ஃபைட்டு அப்படின்னேன். ஏன்னா சினிமா வந்து எல்லாரும் நம்ம ஹீரோன்னா யார், ஒரு 100 பேர் அடிக்கணும், அதான் ஹீரோ. முறையில் 100 பேர் அடிக்க முடியாது தெரியாது. 2 பேர் அடிக்கலாம், அதிகபட்சம் 5 பேர் அடிக்கலாம். இல்லை நம்மளும் ஆயுதம் வச்சா 10 பேரை ஓட விடலாம், அவ்வளோதான். அதனால் ஹீரோ வந்து ஒன்றும் கத்தி இல்லாமல் புல்லட் AK படிச்சவெல்லாம் வச்சுருப்பான். அதெல்லாம் வந்து பீரங்கெல்லாம் வச்சுருப்பான். அதெல்லாம் தூக்கி போட்டு பீரங்கெல்லாம் அடிச்சு விட முடியும் ஹீரோ. அது சினிமா. அது வந்து என்ன பில்டப் பண்ணுமோ அதைத்தான் ரசிக்கிறாங்க. யதார்த்தம்லாம் இப்போ ரசிக்கிறது இல்லை. என்ன முடியாதோ அதெல்லாம் ரசிப்பாங்க. அதனால் படத்தில் நம்ம என்னென்ன முடியாதோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த படம் எல்லா மிக முக்கியமான நடிகர்களாக வச்சுருக்கீங்க. அந்த பாப்பா சொல்கிறாங்க நாயும் பேயும். நல்ல டைலாக் இருக்குல்ல, டைட்டில் வைக்கலாம். நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. மேடம் தான் நடிச்சிருக்காங்க முன்னணி. அப்படியா? ஆனால் எங்களுக்கு அப்படி கேட்கல, நல்ல முன்னணியில் பண்ணாங்கன்ன மாதிரி சொல்லிச்சு. இருந்தாலும் எல்லா இதுலேயும் மேடம் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பேய்க்கூட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் உங்கள் ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கைத்தட்டலோட, மக்களோட கைத்தட்டலோட நான் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க,
உலகத்திலே இந்தியனா பிறந்தால் தான் உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியம். அதில் தமிழ்நாட்டில் தமிழனா பிறகு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா சித்தர்கள்லாம் எவ்வளோ இது விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவங்க எழுத்து மூலியமாகவும் மறைமுகமாகவும் நிறையா பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழில் நம்ம இருக்கிறத நம்ம பெருமைப்படுறோம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.